Alhamdulillah. Alhamdulillah. Alhamdulillah nahmadu wa nasta'inu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பும் அருளும் அளவிலா கருணையும் கருவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம நபி தோழர்கள் மீதும் நல்லோர்களான இமாம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அவனுடைய ஆலயத்திலே குழும்பியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் வல்லோனின் வற்றா பெருங்கருணை நம் மீது என்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிற அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய மார்க்க செய்தி என்னவென்றால், எந்த ஒரு தகவலையும் உறுதிப்படுத்தி நம்புங்கள், தீர விசாரிங்கள் என்பதைத்தான் நாம் இங்கே ஒரு அடிப்படை செய்தியை பார்க்க இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற மனிதர்களைப் போல நம்மை பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. மற்றவங்களாம் என்ன செய்தியை கேட்குறாங்களோ அதை பிறருக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. நான் நம்மை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால், ஒரு தகவல் நமக்கு கிடைத்தால் அந்த தகவல் உண்மையான தகவல் தானா, அதை நம்ப தகுந்த செய்தி தானா, இந்த செய்தி உண்மையாக ஊர்ஜிதமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய செய்தி தானா என்பதை அலசி ஆராயாமல் அதனுடைய முழு தகவலை நாம் தெரிந்து கொள்ளாமல் பிறருக்கு எடுத்து சொல்வதே பாவம். அது எந்த ஒரு செய்தியாக இருக்கட்டுமே, உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, அந்த தகவலுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் உறுதிப்படுத்தாமல் ஊர்ஜிதப்படுத்தாமல் பிறருக்கு பரப்புவது என்பது பொய்யான தகவலாகவும் அவதூறான தகவலாகவும் மாறிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு எப்படி சுட்டி காட்டுகிறான்னு சொன்னால், வலா தக்ஃபு மா லைஸ லக பி இல்முன், உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தை நீங்கள் தலையிடாதீர்கள், எதில் உங்களுக்கு அறிவில்லையோ அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்ன சமஅ வல் பஸர வல் ஃபுவாத, உன்னுடைய பார்வை, உன்னுடைய செவி, உன்னுடைய உள்ளம் எல்லாமே விசாரிக்கப்படும். உன்னுடைய ஒட்டுமொத்த உறுப்புகளும் நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படும் என்று அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எல்லாமே விசாரிக்கப்படும் மறுமையில். நம்ம வெறுமனமே விட்டுருவோம், அல்லாஹ் நம்மளாம் நினைக்கக்கூடாது. நம்மளை கண்டு காணாமல் நாளைக்கு மறுமையில் பட்டும் படாமல் விசாரித்து அனுப்பி விடுவான் என்று ஒரு மமதையில் ஒரு மனப்பால் குடிக்கக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா எட்டுகளுக்கும் எல்லா விதமான முயற்சிக்கும் பேச்சுக்கும் நாளை மறுமையிலே விசாரணை உண்டு. அதை அடிப்படையாக உள்ளத்தில் வகுத்து கொண்டு தான் ஒரு இஸ்லாமியன் செயல்பட வேண்டும். அதுபோல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு மனிதன் இவன் பொய்யன் என்பதற்கு போதுமான அடையாளம், ஒரு மனுஷனை பொய்யன் என்பதற்கு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவன் பொய்யன், இவன் உண்மையாளன் கிடையாது, இவன் அவதூறு சொல்லக்கூடியவன், இவன் பொய் சொல்லக்கூடியவன், இவன் ஒரு ஃப்ராடு என்பதற்கு என்ன அடையாளம்? ரசூலுல்லாஹ் நிறைய அடையாளம் சொல்லியிருக்கிறாங்க. அது இதில் முக்கியமான அடையாளம் கஃபாபில் மரி கதிபன், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான சாட்சி யார் கேட்டா, பி குல்லிமா சமிய, அவன் கேள்விப்பட்டதையெல்லாம் பரப்புபவன். எதெல்லாம் காதில் கேட்கிறானோ அதை பூரா அடிச்சு வர்றது, பரப்பி விடுறது. உங்கள் தொலைபேசிக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருதுன்னு வைங்க, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வருது, வந்தால் அதோடைய உண்மைத்தன்மை என்ன, இது ஊர்ஜிதமான தகவல் தானா, இந்த சம்பவத்தில் பேசப்படக்கூடிய தகவல்
சரியான தகவல் தானா? இவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அடிமுதல் தலை முதல் பாதம் வரைக்கும் அலசி ஆராயணுமா இல்லையா? நல்லா அதை ஒரு தீர்க்க விசாரிக்கணுமா இல்லையா? எதுவுமே இல்லாமல் என்ன செய்யறதுன்னா எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உடனே கடத்துவது. வடநாடுகள் அந்த மாதிரி ஒன்று நடந்தது. ஒரு குடும்பத்தோட ஒரு ஊருக்கு வந்த ஒரு குடும்பத்தை என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு மெசேஜை தட்டி விட்டுட்டானுங்க. இது உள்ள பிடிக்கிற கூட்டம் அப்படின்னு. உள்ள பிடிக்கிற கூட்டம்னு மெசேஜை தட்டி விட்டா என்ன ஏதுன்னு விசாரிக்காம அந்த குடும்பத்தை போட்டு அடித்து சாவடிச்சிட்டானுங்க. கடைசி கட்டத்தில் இறுதியாக தெரிய வருது, இவங்க சும்மா ஒரு ஊருக்கு வந்தவங்க, ஒரு வேலையாக வந்த குடும்பம் என்று பிறகு தெரிகிறது. ஆனால் ஏற்கனவே அந்த ஊரில் அந்த மாதிரி நடந்ததுனால ஒரு கூட்டமாக வந்திருக்கிறாங்க, ஒரு குடும்பம் வந்திருக்கு, புள்ளைய பிடிக்க வந்திருக்கிறானுங்கன்னு சொல்லி அந்த குடும்பத்தை அடிச்சே கொன்றாங்க. இந்த தகவல் வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான தகவல். அப்ப அல்லாஹ் இங்க சொன்ன செய்தி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன? கேட்டதையெல்லாம் பரப்புவன் பொய்யன். அப்ப இவன் பொய்யன் என்பதற்கு இதை விட பெரிய ஆதாரமே இல்லை. அப்ப எந்த ஒரு தகவல் கொண்டு வரட்டுமே, அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுக்கலையா? சிந்திக்க திறனை கொடுக்கலையா? அல்லாஹ் நம்மளை 5 அறிவு ஜீவனாக தான் படைச்சிட்டானா? அடிமுட்டாளத்தான் அல்லாஹ் நம்ம வைத்திருக்கிறானா இல்லை அறிவாளியாக அல்லாஹ் வைத்திருக்கிறானா? அல்லாஹ் நம்மிடத்துல சத்திய வேதத்தை கையில் கொடுத்திருக்கிறான். உலகத்தில் எந்த ஒரு செய்தியை கூட அது நம்மிடத்துல கேள்வி கேட்கப்பட்ட அந்த செய்திக்கு சரியான தீர்வு வழங்க முடியும் நம்மால. அதனால தானே நம்ம என்ன செய்யறோம், யார் வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு என்ன சந்தேகம் வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு தான் உங்களால் சொல்ல முடியல, நான் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? என்னிடத்துல ஒரு ஒளி இருக்கிறது, என்னிடத்துல ஒரு வழிகாட்டுதல் இருக்கு, என்னிடத்துல ஒரு அருள் இருக்கிறது, அதுதான் அல்லாஹ்வுடைய கலாம். அதை பிரித்து பார்த்து உங்களுக்கு சொல்லிடுவேன். இது உண்மையா பொய்யா, நல்லதா கெட்டதா, கூடுமா கூடாதா, ஹலாலா ஹராமா, எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா, நான் சொல்லிடுவேன். எப்படி சொல்லுவேன்? கையில் அல்லாஹ்வுடைய கிதாப் இருக்கிறது. எதுவாக இருந்தாலுமே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறதா இல்லையா? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வையும் மறுமையும் ஆதரவு வைப்போருக்கு இந்த தூதரிடத்தில் முன்மாதிரி இல்லையா? பேருக்கு தான் குர்ஆன் ஹதீஸ்னு பேசுறது, நடத்தையில நடைமுறையில யதார்த்த வழிமுறையில என்னவா இருக்கு? எங்க ஊர் ஜமாத்தில் இப்படி தான் சொன்னாங்க, எங்க பைலால இதுதான் சட்டம், காலகாலமாக எங்கள் குடும்பத்தார் வைக்கிற இதுதான் வழக்கம். ஒரு செய்திக்கு நமக்கு தீர்ப்பு கேட்கறதா இருந்தா யார்கிட்ட போய் தீர்ப்பு கேட்கலாம்? எந்த தீர்ப்பு எடுத்துக்கொள்ளலாம்? ரசூலுல்லாஹி காலத்தில் நடந்த சில வழக்குகளை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் கேட்டா, ஒரு பையன் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறான். வேலை பார்க்குற பையன் அந்த வீட்டுக்காரமாவோட என்ன செஞ்சிட்டான்? விபச்சாரம் செஞ்சிட்டான். விபச்சாரம் பண்ணா அந்த 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 தகவல் என்ன சரி என்ன அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பையனை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 100 ஆடு அவங்க வாப்பாவை கூப்பிட்டு, இந்த பாருப்பா உன் பையன் இந்த அம்மா கிட்ட விபச்சாரம் பண்ணிட்டான், 100 ஆடை நீ பிணை தொகையாக தரணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு அடிமையை நீ தரணும், இப்படி தீர்ப்பு கொடுத்து அனுப்பி விட்டுட்டானுங்க. அவங்க அந்த பையனுடைய வாப்பா யோசிக்கிறாரு, இது சரியான தீர்ப்பு மாதிரி தெரியலையே, நம்ம ஊரில் யார்ட்டனாச்சும் விசாரித்து பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னா, இந்த அறிவுடைய மக்கள் ஆலிமிடத்தில் போய் விசாரிக்கிறார். அவர் சொல்கிறாரு, சால்துஹலுல் இல்ம், நான் அறிவுடையவரிடத்தில் இது சம்பந்தமான ஒரு விசாரணை செய்து அதுக்கு அவங்க சொன்னாங்க, அது கிடையாது பரிகாரம், உன்னுடைய மகனிடத்தில் வாங்கலாங்களே 100 ஆடும் ஒரு அடிமையும், அதை நீ திரும்ப வாங்கு, மகனுக்கு அது கிடையாது பரிகாரம், 100 கசையடியும் ஒரு வருஷத்தை விட்டு ஊரை விட்டு தள்ளி வைக்கணும், இதுதான் பரிகாரம்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த வழக்கை அவர் கொண்டு போறார். யார் 2 பேர் போறாங்க, அந்த பையனுடைய வாப்பாவும் அந்த பெண்ணுடைய கணவனும். எந்த பெண்ணோட அந்த பையன் விபச்சாரம் செய்தானோ அந்த பையனுடைய வாப்பாவும் அந்த பெண்ணுடைய கணவனும் ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இக்லி பைனனா பி கிதாபில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் எங்களுக்கு தீர்ப்பு வழங்குங்கள். சஹாபாக்கள் எப்படி கேட்டாங்க கேள்விய? அல்லாஹ்வின் வேதத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குங்கள். பைலாவின் அடிப்படையில் தீர்ப்பு கேட்கல, ஜமாத் அடிப்படையில் தீர்ப்பு கேட்கல, ஊர் வழக்கத்தில் தீர்ப்பு கேட்கல, நடைமுறையில் உள்ள தீர்ப்பை கேட்கல, 4 பேர் சொன்ன தீர்ப்பை கேட்கல. என்ன கேட்டாங்க சஹாபாக்கள்? இக்லி பைனனா பி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள சான்ற அடிப்படையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க. அப்ப நபிகள் பெருமானார் சொன்னாங்க, என்னப்பா பிரச்சனை? என் மகன் இவன் வீட்டில் வேலை பார்த்தா, என் மையன் இந்த பெண்ணோட இவனுடைய மனைவியோட விபச்சாரம் பண்ணிட்டான், இப்போ இதுக்கு என்ன தீர்ப்பு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ என்ன செஞ்ச? நான் அதுக்கு பரிகாரமாக 100 ஆடு கொடுத்தேன், ஒரு அடிமையை கொடுத்துருக்கிறேன், என் மகனை மீட்டெடுக்க அப்படின்னாரு. அவர்கிட்ட கேட்டார், நீ வாங்கினது உண்மையா? ஆமாம் வாங்கினேன். அவர்கிட்ட வாங்கின 100 ஆடையும் அந்த அடிமையும் திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பையனை கூப்பிட்டு இந்த பையனுக்கு 100 கசையடி கொடுங்க. மிய்யத்தா ஜல்தா, திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குல்ல, அஸானியத்து வஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிது மின்ஹுமா மிய்யத்தா ஜல்தா. விபச்சாரம் செய்த ஆண்களுக்கும் விபச்சாரம் செய்த பெண்களுக்கும் 100 கசையடி கொடுங்கள். 100 கசையடி கொடுக்க வேண்டும். வலா தஅஹுதுகும் பிஹிமா ராஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ் இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வலியஷ்ஹத் அதாபஹுமா தாயிஃபத்து மினல் முஃமினீன். அவருக்கு தண்டனை வழங்கும் பொழுது இரக்கப்பட வேண்டாம். மூமினான ஒரு கூட்டம் அவருக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அதனை பார்த்து கொண்டு இருக்கட்டும், வேடிக்கை பார்க்கட்டும். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பினால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது இரக்கப்படாதீங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் 100 கசையடி யாருக்கு? திருமணமாகாதவர் விபச்சாரம் செய்து விட்டால். அப்ப அந்த பையனுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 100 கசையடி கொடு, இந்த பையனை 1 வருஷத்துக்கு ஊரை விட்டு வெளியே அனுப்பு. இதுதான் தீர்ப்பு. இதான் ரசூலுல்லாஹ் சொன்ன தீர்ப்பு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? குர்ஆன் ஹதீஸ்ல சொல்றதுலாம் எங்களுக்கு தீர்ப்பு கிடையாது. சமூகத்தில் என்ன அதை தான் ஃபத்வாவா கொடுப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு சரிதானே? அந்த பெண்ணுக்கு ஆளை விட்டு அனுப்புனாங்க. எப்பா நீ போ, அந்த பெண்ணிடத்துல கேள், அவ உண்மைன்னு ஒத்துக்கிட்டா அவளுக்கு கல்லறி தண்டனை கொடு. அவளை போய் சும்மா கொன்ற கூடாது இல்லையா? அந்த பெண்ணிடத்துல போய், ஏமா இவரோட விபச்சாரம் பண்ணது உண்மைதானா? அந்த பையனோட, ஆமா பண்ணது உண்மைதான். ஏன்னா சம்பந்தப்பட்ட ஒரு பார்ட்டி நான் விபச்சாரம் தான் செய்தேன் என்பதை உளப்பூர்வமாக அவர் ஒத்துக்கொண்டு விட்டால் அவருக்கு அந்த மரண தண்டனை கொடுக்கலாம். அது கூட என்ன செய்யணும்? எடுத்தோம் கேட்டோன்னு நம்ம அதை முடிவு பண்ணிட முடியாது, ஆழமாக விசாரிக்கணும். அப்ப அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்களா ரசூலுல்லாஹ்? அந்த தீர்ப்பு அப்படியே வைங்க. எப்படி விசாரிக்கணும்? சம்பந்தப்பட்டவர் சொல்றாரு, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு. அப்படியா? இவனை கூட்டிட்டு போய் கல்லடி தண்டனை கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொல்லல. ஒரு மனுஷன் என்னத்துக்கு சொல்ல வரான், எதுக்கு சொல்ல வரான் தெரியாது நமக்கு. விரக்தியில சொல்றானா, வெறுப்புல சொல்றானா, இல்ல யாரும் மிரட்டி உருட்டி சொல்ல வச்சாங்களா? என்ன அடிப்படையில் ஏன் ஒரு மனுஷன் திடீர்னு நான் விபச்சாரம் பண்ணேன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன நடைமுறை? மரண தண்டனை, ரஜ்முடைய சட்டம். மாயிஸ் பின் மாலிக் வராரு, யார் ரசூலுல்லாஹ், நான் ஒரு பெரும்பாவம் செய்து விட்டேன், மானக்கேடான காரியத்தை செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அப்படியா, வாங்க இவரை கூட்டிட்டு போய் கம்பத்தில் கட்டி வச்சு தோலை உரிச்சு கல்லால் அடிச்சு சாவடிங்கன்னாங்களா ரசூலுல்லாஹ்? முகத்தை அப்படி திருப்பினாங்க. யார ரசூலுல்லாஹ், நான் ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்து விட்டேன். முகத்தை அப்படி திருப்பிட்டாங்க. திரும்பவும் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? இவனா பைத்தியக்காரனா அந்த ஆளு? ஒரு மனுஷன் வராரு, ஒரு சஹாபி வராரு, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்க வேண்டாம்? என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹ்? அமுக்குனாங்களா? அப்படி அமுக்குனாங்க. பைத்தியக்காரனாப்பான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் இடத்துல சொன்னாங்க, எழுந்திருச்சு அவர் வாயை ஊத சொல்லுங்க, குடிச்சிட்டு வளர்றாரா? ஒன்றும் பைத்தியக்காரனான்னு பார்க்கணும், பைத்தியம் இல்லை. தண்ணி அடிச்சுட்டு வளர்றாரா? அதை பார்க்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். வாய்கிட்ட போய் ஊதுங்கன்னாங்க. ஊதுனார் மாயிஸ் பின் மாலிக். வாடை இல்லை, அனுப்பி விட்டுட்டாங்க ரசூலுல்லாஹ். போய் விசாரிச்சுட்டு வாங்க, அவங்க ஊரில் போய் கேளுங்க இவர் யார், எப்படிப்பட்ட ஆளுன்னு. ஊரில் போய் விசாரிக்கிறாங்க. மாயிஸ் பின் மாலிக் ஒரு மாதிரியான ஆளா, தப்பான ஆளா? அந்த மாதிரி ஆள் இல்லைங்க, நல்ல மனுஷன். சொன்ன பிறகு இதவும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஊரில் விசாரிச்சாலும் இவரை பற்றி யாரும் தப்பாக சொல்லலை, இவர் குடிக்கலை,
இவர் பைத்தியக்காரன் இல்லை அப்படி இருந்த முகத்தை திருப்புறாங்க ரசூல்லா. சரி இவர் தன்னளவில் அந்த தவறை வைத்துக்கொண்டு அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்பார்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. உறுதியாக சொல்கிறாரு, நான் தான் விபச்சாரம் பண்ணேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு. பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை கூட்டிகிட்டு போய் என்ன செய்ய சொன்னாங்க, மரண தண்டனை கொடுக்க சொன்னாங்க. இந்த அடிப்படையில் ஒருவரை விசாரிக்கணுமா, இல்லை மிரட்டல் உருட்டல் விட்டு சிம்பத்தியை உருவாக்கி சென்டிமெண்ட்டை உருவாக்கி இல்லாத பொல்லாத பொய்ய சொல்லி நீங்கள் ஒத்துக்காட்டா ஜமாத்து நாரி போயிடும், இதோட இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான், இதோட சங்கு தான் பால் தான் சொல்லி யாராச்சும் அப்படி விசாரிக்க முடியுமா? இப்படி ஏன் விசாரிக்கலன்னு ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டால் ஹதீஸையே கேலி செய்யக்கூடிய அளவிற்குத்தான், ஹதீஸையே கேலி செய்யக்கூடிய அளவிற்குத்தான். ஏன் மாயிஸ் பின் மாலிக் மாதிரி தான் விசாரிக்கணுமோ? கையை பிடிச்சி இழுத்தீங்களா, முத்தம் கொடுத்தீங்களா, இப்படிலாம். அப்ப இவரை யாராவது ஒரு பொம்பளை இவன் என் கையை பிடிச்சி இழுத்துட்டான் என்ன கற்பழிச்சிட்டான்னு சொன்னா உடனே கூட்டு போய் கம்பத்தில் கட்டி வச்சு உருன்னு உரிக்கலாமா, செவுள பேக்கலாமா? அப்ப அவர் விஷயத்துக்கு அவர் ஒத்துக்குவாரா? கவர்மெண்ட் பிடிச்சிட்டு போயிட்டு நீ பிரார்த்தல் பண்ணன்னு சொல்லி நாளைக்கே உனக்கு தூக்கு அப்படின்னா ஒத்துக்குவானா அவன்? ஐயா எனக்கு வாய்ப்பு கூடியா, ஒரு நான் வக்கீல வச்சு வாதாடுவேன், என் தரப்பு சாட்சியை கேளுங்க, என் நியாயத்தை கேளுங்கன்னு சொல்ல மாட்டாரா? தூக்கு மேடையில் ஏற்றி தூக்கு போடுங்கன்னு சொல்லுவாரா? விசாரிக்கிறது மார்க்க அடிப்படையில் இப்படிதான் விசாரிக்கணும் ரசூலா காட்டியிருக்கிறாங்க. அப்போ விசாரணை என்பது இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலுடைய விசாரணை. ஒரு சஹாபி வராரு, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த பொண்ணை நான் முத்தம் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீ தொழுததுக்குண்டான அந்த தொழுகை இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்போம் போனாங்க ரசூலுல்லாஹ். என்னவோ நம்ம காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் புதுசா நடக்கிறது கிடையாது. இன்னைக்கு தான் ஆம்பளை, இன்னைக்கு தான் பொம்பளையா? நமக்கு தான் உணர்வு உணர்ச்சிகள் ஆசா பாசங்கள் எல்லாம் இருக்குதா? ஏன் நபிகள் பெருமானார் காலத்தில் அந்த மாதிரி மனிதர் யாருமே வாழலையா? தவறுகள் நடக்கலையா? அது போல பிரச்சனைகள் ரசூலுல்லாஹ்விடத்தில் போகலையா? தீர்ப்பு கொடுக்கலையா? எத்தனை சம்பவங்களை காட்டுறது, எத்தனை உதாரணங்களை காட்டுறது, எப்படி நடந்தாங்க சகாபாக்கள், எப்படி பெருமானார் தீர்ப்பளிச்சாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டோமங்க, எல்லாத்தையும் தூக்கி குழியில போட்டு பதிச்சிட்டோமே. நம்முடைய சிந்தனை எல்லாம் என்ன? தலைமை சொன்னா சரியா இருக்கும், ஜமாத்து சொன்னா சரியா இருக்கும், பைலால அடிப்படையில் தான் நான் நடப்பேன். அந்த பைலா அல்லாஹ் ரசூலுக்கு எதிரானது, உன்னை நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய சதி திட்டம் அது. சத்தியத்தை மறைத்து அசத்தியத்தை புகுத்தி அழிவு பாதையில் இட்டு செல்லக்கூடிய அயோக்கியர்கள் கூடம் அது. நம்பலாமா? நம்ம மதுகம் எதிர்த்தோம், நம்ம தரிக்காவை எதிர்த்தோம், நம்ம தகடு தாயத்துக்களை எதிர்த்தோம். அது வழிகேடு, அது நம்மளை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டோம். எப்படி தரிக்கா வழிகேடோ, தக்லீத வழிகேடோ, தர்கா வழிபாடு வழிகேடோ, மதுகபு வழிகேடோ, தனிநபர் வழிபாடு வழிகேடோ, அது போல இந்த பைலாக்கள் வழிகேடு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இல்லாத ஒரு பைலான்னு ஒருத்தன் கொண்டு சொல்லி அல்லாஹ்வுடைய சட்டத்தை இருட்டடிப்பு செய்யறானா, அது பச்சாவது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? அவர்கள் ஷைத்தானுடைய விழுதுகள் இல்லையா? அவர்கள் எல்லாம் பெருமானார் காலத்தில் ஒரு சம்பவம் பிரச்சனை நடக்குது, ஒரு வளான்னு சொல்லக்கூடிய ஒரு சட்ட தொடர்பான பிரச்சனை. ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, பரீரா என்ற பெண்மணியை விடுதலை செய்யறாங்க. அப்ப அந்த 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 அடிமையுடைய ஓனர் சொல்றாரு, இவ விடுதலையாகி போனாலும் அவளுக்கு உண்டான சொத்துக்கு நான் தான் அதிபதி. அந்த அந்த அடிமையோட ஓனர் சொல்றார். ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய்யறாங்க. விடுதலை செய்யக்கூடிய சமயத்தில் ஓனர் சொல்றாரு, இவ விடுதலை ஆகி போனாலும் நான் தான் அந்த சொத்துக்கு வாரிசுன்னு சொல்றாரு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, நான் காசு கொடுத்து பரீராவை விடுதலை செய்யற அடிமைத்தனத்தில் இருந்து இந்த அடிமையை வைத்திருக்கிற எஜமான் சொல்றாரு, இந்த பரீராவுடைய சொத்துக்கு அவர் தான் பொறுப்புதாரின்னு. இது மார்க்க அடிப்படையில் என்ன யார சொல்றா தீர்ப்புன்னு கேட்டா, யாரு ஒரு அடிமையை விடுதலை செய்கிறாரோ அவர் தான் அந்த அடிமையுடைய சொத்துக்கு அதிபதி, பொறுப்புதாரி. இப்படி ஒரு சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, என்னடா காசு கொடுத்து விடுதலை பண்றது ஒரு ஆளு, அந்த அடிமைக்கு வாரிசுரிமை கொண்டாடுறது நீயா? மிம்பர்ல ரசூலுல்லாஹ் ஏறினாங்க, கேட்டாங்க, ஃபமா பாலு ரிஜாலின் மின்கும், உங்களிலே சிலருக்கு என்ன ஆனது, இஷ்தரித்துன ஷுரூத்தல் லைஸத் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனை எல்லாம் போடுறீங்க.
ஃபைமா ஷர்த்தி லைஸ ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனையை யார் இட்டாலும் சரி, மிய்யத்த ஷர்த்தின் 100 நிபந்தனைகள் போட்டாலும் சரி, அது பாத்திலுன், அது என்னது? ஃபஹுவ பாத்திலுன், அது வழிகேடு. ஃபகலாவுல்லாஹி ஹக், ஃபகலாவுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கிறது, அதான் ஹக், அதான் உண்மையானது. ஷர்த்துல்லாஹி யௌசக், அல்லாஹ்வுடைய ஷர்த்து தான் வலிமையானது. குர்ஆன் ஹதீஸ்ல எப்படி சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை தூக்கி எறிந்து விட்டு என்னவோ மார்க்கத்தில் சொல்லாத நிபந்தனையை போடுறீங்க. நீ 100 சட்டம் போட்டாலும் சரி, நீ 100 பைலா எழுதி வச்சாலும் சரி, அது கிழிச்சு உன் முகத்தில் எரிய தகுதியானது, அதை தீய வச்சு கொளுத்த தகுதியானது. எது சரியானது, வலிமையானது? அல்லாஹ்வுடைய கித்தாபுல சொல்லப்பட்ட சட்டம். நபி என்னங்க சொன்னாங்க? நபி என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத நிபந்தனையை போடுறியப்பா, அது 100 நிபந்தனைகளை நீ போட்டாலும் சரி, மிய்யத்த ஷர்த்தின் 100 நிபந்தனைகளை போட்டாலும் சரி, ஃபஹுவ பாத்திலுன், அது வழிகேடு. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தான் உறுதியானது, வலிமையானது. அப்ப நம்முடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ காட்டு வேணான்னு சொல்லல, நீ எடுத்து வை மறுக்கல, நீ வாதாடு தடுக்கல. குர்ஆன்ல இருந்து காட்டணுமா இல்லையா? ஹதீஸ்ல இருந்து காட்டணுமா இல்லையா? ஏன் காட்டல? ஏன் காட்ட முடியல? திருடர்கள் கூடாரத்துக்கு தலைமை தாங்குவது பைலா, அதுதான் அடிப்படையா வச்சிருக்கிறோம். எங்க ஊர் ஜமாத்து கட்டுப்பாடு இது, எங்க கிராமத்தில் நாங்க இதை தான் கடைபிடிப்போம், எங்களுக்கு இதுதான் வசதியா, திருட்டு தானே செய்யறதுக்கு இதுதான் வசதியா இருக்கும். எவ்வளவு பெரிய அநியாய அக்கிரமோ! எந்த விஷயத்தை நம்ம அணுகுவதாக இருந்தாலும் இருக்கட்டும்ங்க, ஒரு மனிதனுக்கு எதுல நியாயம் கிடைக்கும், எதுல வாழ்வு இருக்கிறது? அல்லாஹ் பழி வாங்குற சட்டத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹயாத், இதுல வாழ்வு இருக்கிறது. பழிக்கு பழி சட்டத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு இது வாழ்வு இருக்கிறது, நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நியாயம் வேணும், எனக்கு தீர்ப்பு வேணும். நான் யார்கிட்ட போறது? படைத்த இறைவனிடத்துல வா, அவனுடைய தூதரிடத்துல வா, உனக்கு அங்கதான் தீர்வு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி போயிட்டோம்? கடைசியில கொள்கைவாதி, ஏகத்துவாதி, தௌஹீத்வாதி, மூத்த தௌஹீத்வாதி, தர்காவை எதிர்க்கிறோம், தாயத்து தகடு எதிர்க்கிறோம், மதுகபை எதிர்க்கிறோம், அந்த தக்லீதெல்லாம் எதிர்க்கிறோம், அந்த வழிகேடு எதிர்க்கிறோம். அதையெல்லாம் விட தூக்கி விழுங்கக்கூடிய உச்சக்கட்ட வழிகேடான பைலா என்ற தக்லீதில் இன்னைக்கு நாம பல தௌஹீத் சகோதரர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? உங்களுடைய தலைமை, உங்களுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உங்க ஊர் ஜமாத் சொல்லக்கூடிய அந்த தகவல் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கான்னு கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? ஹதீஸ்ல இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அலசி ஆராய வேண்டாமா? எதையும் கேட்க மாட்டேன். காதுல ஒரு அடப்பு இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது காதுல விரலை வச்சுக்கிட்டாங்களாம். எப்படி ஆயிட்டாங்க நம்ம தௌஹீத்வாதி? எப்பா வாப்பா உட்காருப்பா, இந்த சம்பவத்தில் நீ ஒரு விஷயத்தை எடுத்து வை, நான் எடுத்து வைக்கிறேன், நீ வாதிடு, நானும் வாதிடுறேன். உன் தலைமை வேணாம், உன் மாவட்டம் வேணாம், நீ வா, உன் கிளையிலிருந்து நீ வா, நான் வரேன். சராசரி நீ இந்த ஊருக்காரன், நான் இந்த ஊருக்காரன், உன்னை எனக்கு தெரியும், என்ன உனக்கு தெரியும், நம்ம 2 பேருக்குள்ள என்னத்த கருத்து வேறுபாடுவா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு பேசுவோம்னா அதெல்லாம் முடியாது. எங்க தலைமையில இருந்து எங்களுக்கு வகி வந்தாதான் நாங்க பேசுவோம். இவன் தரிக்கா விட மோசமா போயிட்டான். முறிது வாங்குறாங்கல்ல, தீட்சை வாங்குறாங்கல்ல முறிது, அவர்களை விட கழிவெட்டைகளாக, கல்சடைகளாக. அட பாவி, ஏகத்துவவாதினா எப்படி இருக்கணும்? குர்ஆன் ஹதீஸ்ல நிக்கணுமே. எது பேசி கேட்டாலும் ஆதாரத்தை கேட்ட சமுதாயம், ஆதாரத்தை அள்ளி போட்டு மதுகபவாதிகளை ஓட விட்ட கூடாரம் இன்னைக்கு பைலா என்ற குருட்டுத்தனமான கேலி கூத்தான அயோக்கியனுடைய சட்டத்தை தலையில தூக்கி வச்சிருக்கு ஆடுறாங்களே, அதை போய் நம்புறிய? நீ தௌஹீத்வாதி இல்லையா? நீ குர்ஆன் ஹதீஸ் பேச முடியும் இல்லையா? நீ நம்ம 2 பேர் பேசிக்கிறோம், வாப்பா இந்த கணக்கு வழக்கு கொஞ்சம் வாசி, இதை சொல்லு, இந்த கணக்கு வழக்கு சரியான்னு சொல்லு. சரி, தனிநபர் பிரச்சனை விடு, பொது பிரச்சனைக்கு வா. இவ்வளவு திருடி இருக்கிறான், இவ்வளவு களவாடி இருக்கிறான், இவ்வளவு மோசம் செஞ்சிருக்கிறான், ஆட்டையை போட்டிருக்கிறான்,
ஊரடிச்சு உலையில போட்டிருக்கிறான், வா உட்காரு வா. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி வெளிநாடுகளில் போய் ரோடு பெருக்கி கூட்டி பெருக்கி ஒட்டகம் மேய்ச்சி சுண்ணாம்பு அடிச்சு ரத்தத்தை வேர்வையா சிந்திய அனுப்பிய பணத்தில் எவ்வளோ ஒரு 4-20 அயோக்கிய பையன் உட்காந்துட்டு மஞ்சள் குளிக்கிறானப்பா. நீ உழைக்கிற, நான் உழைச்ச, கணக்கு காட்டுப்பா, வாப்பா கணக்கு விவரத்தை பேசுவோம் வா. இந்த அநாத கணக்கை பார்ப்போம், இந்த முதியோர் கணக்கை பார்ப்போம். அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் நான் வரமாட்டேன். இந்த நாய் வண்டி வரும் சென்னையில், உங்கள் ஊரில் வருமானு தெரியல. சென்னையில் ஒரு நாய் மஞ்சள் கலரில் ஒரு நாய் வண்டி வரும். அந்த நாய் வண்டியில் வரும், அந்த கையில் ஒரு சுருக்கு கயிறு எடுத்துட்டு கீழே இறங்குவான். அந்த சுருக்கு கயிறை பார்த்தா ஓடும் பாருங்க நாய், எங்கே போய் ஒளியும் தெரியாது. எப்படியும் அதை அவன் நாய் பிடிக்கிறவனாச்சா எப்படியோ ஒரு கட்டத்தில் கழுத்தில் போட்டு சுருக்கி இழுத்துருவான். அந்த மாதிரி ஆகி போயிருச்சுங்க இன்னைக்கு நிலைமை. ஒரு காலத்தில் நம்மை பார்த்து விரண்டு ஓடினார்கள் சுன்னத் வல் ஜமாத் மௌலவிகள். அவர் 7 வருஷம் ஓதிட்டு வந்திருப்பாரு. முல்லா அவரு பட்டா வாங்கியிருப்பாரு, பெரிய தலைப்பா கட்டியிருப்பாரு, ஜிப்பா போட்டிருப்பாரு. நம்ம தௌஹீத்வாதி இப்படி போய் முன்னாடி நின்றான் வைங்க, அப்படி அவங்ககிட்ட பேச முடியாதுடா. அவன் புகாரினோ முஸ்லீம் சொல்லுவான், குர்ஆன் ஆயத்து எடுப்பான், அவங்கிட்ட எவன்டா வாங்கி கொடுப்பான், ஓடுறான்னு ஓடுவாங்க. யாரு? சுன்னத் வல் ஜமாத் ஆலிமிசாக்கள். அவன் நம்ம குறைத்து பேசல, மௌலவிகள் மார்க்க மேதைகள். ஆனால் அசத்தியத்தில் இருக்கிறதுனால பேச முடியாது. இன்னைக்கு அவங்கள விட பிடி உஷா லெவலில் ஓடுறான் நம்பாலு. நம்ம இந்த தெருவில் போல அந்த தெருவில் ஓடுறாரு. ஐயா ஏன் ஐயோ அவன்கிட்ட வாங்கி கொடுக்க முடியாதுப்பா. அவன் கடங்கு கேட்பான், பொது விசாரணை சொல்லுவான், குர்ஆன் இன்னும் அதிசனுவான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜமாத்து தலைமை பைலா. எப்படி ஒரு மானங்கட்ட பொழப்பு இதெல்லாம்! இதெல்லாம் ஒரு கொள்கைவாதிக்கு அழகா? ஒரு நின்று பேச முடியலையே, உங்களுக்கு தெரிய வேணா நீங்க அசத்தியத்தில் இருக்கிறீங்கன்ட்டு. பதில் சொல்ல முடியலையே, தெரியல உங்களுக்கு அதுக்குண்டான சரக்கு இல்லைன்னு. யார் ஓடுவா? யார் பின்னங்கால பிரடி அடிக்க ஓடுறது யாரு? யோசிக்க வேண்டாமா? விடுங்க, தலைமை விடுங்க, மாவட்டத்தை விடுங்க. நான் இந்த ஊருக்காரன்பா, நீ இந்த ஊருக்காரன், வாப்பா உட்காந்து பேசுவோம். இந்தப்பா இந்த குர்ஆன்ல இந்த ஹதீஸ் அடிப்படையில் பேசுவோம். பொதுவாக இந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த மார்க்க விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். பெருநா சுன்னத்தா ஃபர்லாவா பேசுவோம், மற்றதெல்லாம் விடியா. பொருளாதாரத்தை விடு, அந்த தனிநபர் பஞ்சாயத்தை விடு, எல்லாத்தையும் ஓர வை. பெருநா ஃபர்லா சுன்னத்தாவா உட்காந்து பேசுவோம் வா. வரமாட்டேன். குர்பானி தொடர்பா பேசலாமா? வரமாட்டேன். ஒய்சல் கர்ணி ஹதீஸ் சம்பந்தமா பேசலாமா? வரமாட்டேன். எதுக்கு தான் வருவேன்? சண்டா கொடுத்தீங்கன்னா வந்து வாங்க வருவேன். நல்லா கட்டுக்கட்டா பணம் கொடுத்தா வாங்க வருவேன். எதுக்கு வரமாட்டேன்? விவாதிக்க வரமாட்டேன். விவாதம்னா நீ நானும் பெரிய அறிஞனா உட்காந்து மேடை போட்டா பேச போறோம். உன் பக்கத்தில் 5 பேர், என் பக்கத்தில் 5 பேர் உட்காந்துட்டு என்ன ஒப்பந்தம் போட்டா பேச போறோம்? அடை நீ நானும் அந்த டீ கல்ல பேசலாம் வாப்பா, இந்த இதுக்கு பதில் சொல்லுனா அதெல்லாம் வர முடியாது. எதுக்கு தான் வருவீங்க? அப்ப எதுக்கு வருவீங்க? ரகசியமா ஊடுக்குள்ள பூந்து மண்டைய கழுவுற வேலையை மட்டும் நல்லா பார்ப்பாங்க. அதான் அங்க நடக்குது. யார் வேலைங்க இது? யார் செஞ்ச வேலை? தரிக்காக்காரன் கூட இந்த வேலையை செய்யல. ஷியாக்க கூட இப்படி செய்ய மாட்டான். வெளியில மட்டும் குர்ஆன் போர்டு போட்டா போதுமா? பத்தாது, வழிகேட்டில் போயிட்டு இருக்கிறான் மனுஷன். இப்படிதான் ஒவ்வொரு காலகட்டங்களும் வழிகேடு உருவாகும். ரசூலாட்டத்துக்கு முன்மாதிரி இல்லையா? ரசூலா ஒரு சம்பவத்தை பாருங்க. எதுவாக இருந்தாலும் அன்புக்குரிய சகோதரர், நானா நீங்களோ அப்பனோ சுப்பனோ எவனா இருக்கட்டுமே, நேர்மை நாணயம் சத்தியம் இருந்தா யாரையும் பார்த்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கிட்டையும் தலை குனிஞ்சு நின்று பதில் சொல்ல தேவையில்லை. நெஞ்சு உயர்த்தி தலை நிமிர்ந்து சத்தியத்தை பேச முடியும் என்கிட்ட உண்மை இருந்தா. ரசூலா என்ன செய்யறாங்க? ஒரு வயல் வரப்புக்கு போறாங்க. ஒரு அன்சாரி சகாபா, ஒரு முஹாஜிர் சகாபா சண்டை. ரசூலா கிட்ட வராங்க. யார சொல்லலாம், என்னுடைய வரப்பை தாண்டி தான் இவர் வரப்புக்கு தண்ணி பாய்க்கணும். இப்போ முதல்ல எந்த வரப்புக்கு தண்ணீர் பாய்ச்சி கொள்வது? அப்போ ரசூலா சொன்னாங்க, என்ன சொல்றாங்கன்னா, சும்மா அரசியல் மா இலாஜாரிக்க, எப்பா சுபேரே நீ தண்ணி பிடித்துக்கொள், நீ தண்ணி பிடிச்சிக்கிட்டு உன் பக்கத்து நிலத்துக்காருக்கு தண்ணியை விடு. இது ரசூலாவுடைய தீர்ப்பு. 2 பேர் நிலம் ஒட்டி ஒட்டி இருக்கு. ஒருத்தர் முஹாஜிர், ஒருத்தர் அன்சாரி. 2 பேர் ரசூலாட்ட போறாங்க. யார் நிலத்துக்கு முதல்ல தண்ணியை பாய்த்து கொள்வது? ரசூலா சொன்னாங்க, சுபைர் என்பவர் முஹாஜிர்,
நீ தண்ணியை பாய்த்துக்கொள், அடுத்தது அவர் தண்ணி எடுத்துக்கொள்ளட்டும். ஃபகலிபல் அன்சாரியூ, அன்சாரி சஹாபா கேட்கிறாரு, இன்கான இப்னு அம்மத்திக்க, அவர் என்ன கேட்கிறாரு, இன்கான இப்னு அம்மத்திக்க, உங்க அத்தை மகன் சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுக்க சொல்றீங்களா? உங்க அத்தை மகன் என்பதற்காண்டி சுபேர் யார்? ரசூலுல்லாஹ்வுக்கு அத்தை மகன். ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது பாருங்க கோபம். சுபேரே, தண்ணியை நீ பிடி, இந்த ஆளுக்கு தண்ணி விடாத. நீ தண்ணியை பிடி, இந்த ஆளுக்கு தண்ணியை விடாத சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், வசனத்தை இறக்குறான். என்ன வசனம்? அல்லாஹ்வுடைய தூதரை நீதிபதியாக்கி, ஃபலா ரப்பிக ஃபலா ரப்பிக லா யூமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. ஃபலா ரப்பிக, உமது இறைவன் மீது ஆணையாக, லா யூமினூன, அவர்கள் மூமினே கிடையாது, ஹத்தா எதுவரை என்றால், யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையில் உன்னை தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி ஆக்கி, மிம்மா கலைத்த, நீ வழங்கிய தீர்ப்பை அவருடைய உள்ளங்களை எந்த விதமான ஹரஜன், எந்த விதமான உறுத்தலும் இல்லாம, அதிருப்தியும் இல்லாம, நபியே நீங்கள் சொன்ன அந்த தீர்ப்பை அவருடைய உள்ளங்களிலே எந்த அதிருப்தியும் இல்லாம அவர்கள் கேட்டு சல்லிமு தஸ்லீமா முழுமையாக கட்டுப்படாத வரைக்கும் லா யூமினூன, அவன் மூமினே கிடையாது. நபி ஒரு உத்தரவு போடுறாங்கட்டா, அந்த உத்தரவு எனக்கு சரியோ தப்போ, என் அறிவு ஏத்துக்குதோ இல்லையோ, சமூகத்தை அங்கீகரிக்கிறானோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, ரசூலுடைய தீர்ப்பு, நான் கட்டுப்படுவேன் சொல்லி எவன் கட்டுப்படுகிறானோ அவன் தான் மூமின். நான் குர்ஆன்ல இருந்து கேட்க மாட்டேன், ஹதீஸ்ல இருந்து கேட்க மாட்டேன். எங்க இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்களா? எங்க நாதாக்கள் சொல்லி இருக்கிறாங்களா? எங்க சுகதாக்கள் சொல்லி இருக்கிறாங்களா? எங்க ஊர் ஜமாத்து சொல்லி இருக்கா? எங்க தலைமை சொல்லி இருக்கா? எங்க பைலா சொல்லி இருக்கா? அப்ப நீ மூமினே இல்லடா, நீ மூமினே கிடையாது. நான் சொல்லல. லா யூமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனையில் உன்னை நீதிபதியாக்கி நீ வழங்கிய தீர்ப்பை எந்த அதிருப்தியும் இல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை அவர்கள் மூமினே கிடையாது. இதான் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன உத்தரவு. அந்த அந்த நேர்கோட்டில் நம்ம நிற்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மைய புள்ளியில நம்ம நிற்கணும். இன்னும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாம் நமக்கு தந்தா இன்னும் எவ்வளோ பிரச்சனை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிருக்கிறோம். இனி வருங்காலங்கள்ல பல பிரச்சனைகள் வரலாம். நம்ம கூட இருக்கிறவன் எதிரியா போலாம், எதிரி துரோகியா போலாம், எதிரி நண்பனா மாறலாம். இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. என்ன வேணா நடக்க. காலச்சக்கரம் உலகம் என்பது, வாழ்க்கை என்பது காலச்சக்கரம். மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல போவான். மாறாதது ஒண்ணுதான், அழியாதது ஒண்ணுதான், அகிலத்திற்கு ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் நேர் வழிகாட்ட வந்த திருமறை குர்ஆன். அதுதான் நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல். இத கையில வச்சுக்கிட்டு நீ நானும் ஒரு பிரச்சனையை பேச உட்காரு, அதுல தீர்ப்பு கிடைக்கல நான் சொல்லுடா. அப்ப சொல்லு, என்ன பிரச்சனை எடுத்துட்டு வர போற? பேசலாமா? உலகத்திற்கு அறைகூவல் விடுறோம், சத்தியத்தை விவாதிக்க ஒண்ணுமில்லாத பத்தி பிசா பெறாத நையா பிசா பெறாத இந்த பிரச்சனை, சில பிரச்சனை, இதை பேசி முடிவெடுக்க முடியாதா? வா பேசுவோம், வா பேசுவோம் என்று சொல்லுபவர்கள் யாரா இருப்பார்கள்? குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்களா இருப்பார்கள். நாங்கள் வரமாட்டோம் என்று பின்னங்கால் பிடரடிக்க ஓடுபவர்கள் யாரா இருப்பார்கள்? தனிநபர் தக்லீதில் இருப்பாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம எதை வேணாலும் பார்க்கலாம். சகாபாக்கள் ஒரு விஷயத்தை எப்படி அணுகுனாங்கன்னு போய் பாருங்க, எப்படி எதிர்கொண்டாங்கன்னு பாருங்க. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன், கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அதாவது இப்போ ஒரு பொதுவாகவே ஒரு அடிப்படையை விளங்கிக்குங்க. நான் ஒருத்தர் மீது குற்றம் சுமத்துறேன், நான் ஒருத்தர் மீது மார்க்க அடிப்படையில் தான் உங்களுக்கு வசியத். மார்க்க சபை என்பதனால் மார்க்க அடிப்படையில்,
மார்க்க சபையிலனா வேற மாதிரி பேசலாம். நான் வந்து ஒருத்தர் மீது குற்றம் சுமத்துறேன், இவர் திருடிட்டாரு, இவரை களவாண்டுட்டாரு, இவர் என்ன அடிச்சிட்டாரு, இவர் விபச்சாரம் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு குற்றம் நான் சுமத்துறேன். நான் என்ன செய்யணும்? மார்க்கம் என்ன சொல்லுது? ஆதாரத்தை கொண்டு வரணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? அல் பையினத்து அலல் முத்தஇ, வாதி தான் ஆதாரத்தை கொண்டு வரணும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இஸ்லாத்துடைய அடிப்படை பேசிக்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க எந்த விஷயமா இருக்கட்டுமே குற்றச்சாட்டு வைக்க போறீங்க, அல் பையினத்து அலல் முத்தஇ, வாதி ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும். பிரதிவாதி என்ன செய்யணும்? அல் யமீனு அலல் முத்தஆ அலைஹி, அவர் சத்தியம் செய்து மறுத்தால் போதும். அதுக்கு ஒரு சம்பவம் என்னன்னா, ரசூலுல்லாஹி காலத்தில் ஒரு சஹாபி வந்து சொல்றார், யார சொல்லலாம், இந்த யூதர் வந்து என்ன செஞ்சிட்டா, என் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டார். நல்லா கேளுங்க, ஒரு சஹாபி ஒரு யூதரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறார், இவர் என் நிலத்தை அபகரிச்சிட்டார் அப்படின்னு. அப்போ வந்து ரசூலுல்லாஹி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஷாஹிதாக்க, 2 சாட்சியை கொண்டு வான்றாங்க. அவு யமீனு, அல்லது அவர் சத்தியம் செய்யட்டும். உன் நிலத்தை எடுத்துக்கிட்டான்னு சொல்கிற, 2 பேரை கூட்டிட்டு வா. உன் நிலம் தானா, உண்மையாகவே உன்னுடையதானா, உன்னுடையது என்பதற்கு உண்டான ஆதாரம் ஏதாச்சும் இருக்குதா, 2 பேரை கூட்டிட்டு வா. இல்லையா, அந்த எதிர்பார்த்து இருக்கிறார்ல பிரதிவாதி, நான் வாதிடுறேன், நான் வாதி, அண்ணன் பிரதிவாதி சத்தியம் பண்ணா போதும். ஏன்னா நம்ம போய் குற்றம் சுமத்துறேன், அவரை குற்றம் சுமத்துற நான் தான், பஞ்சாயத்து மேம்படியா நான் தான், நான்லாம் கையில் சான்று வச்சிருக்கணும். சான்றே இல்லாம நான் சான்று இருக்கோ இல்லையோ நான் குற்றம் சுமத்தினேன். மார்க்கம் என்ன சொல்லுது? நீ தானே குற்றச்சாட்டு வைக்கிற, ஆதாரத்தை கொண்டு வாட்டாங்கிற சொல்லலாம். அப்போ அவர் சொல்றாரு, யாரை சொல்லலாம்? அவன் வந்து யூதன், வலா யுபாலி, அவன் சத்தியம் செய்வான், கவலைப்பட மாட்டான். இப்போ என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க. ஏனால தான் உண்மையில பறிச்சுக்கிட்டான், ஆனால் அவன் பொய் சத்தியம் செஞ்சுட்டு இல்லைன்னு போயிடுவானே. பொய் சத்தியம் செஞ்சா நாளைக்கு அல்லாஹ் வந்து மறுமையில் கோப பார்வையோடு அல்லாஹ் அவனை பார்ப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டாங்க. மார்க்க தீர்ப்பு என்ன? யார் குற்றச்சாட்டு வச்சாலும் சரி, ஆதாரத்தை நீ தான் கொண்டு வர வேண்டும். எதிர்கொள்ளவன் என்ன செய்வான்? சத்தியம் பண்ணி இல்லைன்னு போயிட்டே இருப்பான். நீ ஆதாரத்தை கொண்டு வந்தா கையை இந்த மாதிரி நீ தான் திருடுன, இந்த மாதிரி சிசி கேமராவில் நீ தான் வந்த, பூட்டை உடைச்ச, கல்லாவை இழுத்த, நோட் எடுத்து பாக்கெட்டில் விட்டா, போயிட்டு அந்த பைக் எடுத்துட்டு போன, இந்த மாதிரி சிசி கேமரா பார், இந்த வீடியோ காட்சி பார், இந்த மாதிரி நீ பூட்டை உடைக்கும் போது ஏற்ற வீட்டுக்கார அவன் பார்த்தான், இவன் பார்த்தான், அந்த மாதிரி ஆதாரம். இந்த 2 பேர் பார்த்தான் நீ திருடும் போது, இவனை அடிக்கும் போது இவன் பார்த்தான், இந்த விபச்சாரம் பண்ணும்போது 4 பேர் பார்த்தாங்க. கூட்டிட்டு வாடா, கூட்டிட்டு வந்து காட்டு. கூட்டிட்டு வந்து காட்டாம விபச்சாரம் பண்ணிட்டாரு, கையை பிடிச்சிட்டாரு அப்படின்னா, திருடிட்டாருன்னா கையை வெட்டிடுவாங்களா? போற போக்கில் சொல்லிட்டு போவேன், இவன் திருடிட்டான் அப்படின்னா பிடிச்ச கையை வெட்டிட முடியுமா? இவன் நிலத்தை அபகரிச்சிட்டான்னு சொல்லி தூக்கில போட முடியுமா? ஆதாரம் கொடு. ஆதாரம் நீ தர முடியல, சத்தியம் மட்டும் போயிட்டே இருப்பாரு. இதான் ரசூலுல்லாஹி சொன்ன காரணம் என்ன? யார் குற்றம் சுமத்துகிறாரோ அவர் ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும். எதிர்பார்த்து சத்தியம் செய்யணும். ஆதாரத்தை காட்டிட்டா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும்ல. ஆதாரத்தை காட்ட அவர் சத்தியம் பண்ண விட போறது இல்லை. ஆதாரம் இல்லை, குற்றம் சுமத்துற, ஆனா ஆதாரம் இல்லை. ஆதாரம் இருந்தால் அவர் சத்தியம் பண்ணாலும் விட போறது இல்லை. ஆதாரம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவன் சத்தியம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆதாரம் கிட்ட கொண்டு வந்து தூக்கி நிறுத்திடலாம்ல, தூக்கு தண்டனை கொடுத்துடலாம்ல, கையை வெட்டிடலாம்ல. ஆதாரம் என்ன உதவி? எதுக்கு உதவி வர? விபச்சார விஷயத்திற்கு 4 சாட்சின்ற அல்லாஹ் 3 பேர் சொல்றான் விபச்சாரம் பண்ணனு. 3 பேருக்கு 80 என்பது கஸ்டடி மார்க்கத்தில். நம்ம இப்ப நம்ம காலத்தில் அறிவுஜீவிகள், அறிவு கொழுந்து, அப்படியே முதிர்ச்சி பெற்று மூளையெல்லாம் அப்படியே வலிஞ்சு வடியக்கூடிய அப்படியே ஏகத்துவாதி ஆடியவர்கள எந்த அளவுக்கு எப்படி போயிட்டாங்க பாருங்க. எந்த அளவுக்கு ஆயிட்டான் பாரு மனுஷன். என்ன விஷயத்துக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்றான்? அல்லாஹ்வுடைய ஹுக்குமை தூக்கி காலில் போட்டு மிதிச்சிட்டு கண்ட கண்ட இளவு பிடிச்சவன், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவன், அயோக்கியம் சொல்லக்கூடியதையெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு இதுதான் எங்க ஜமாத்துடைய நிலைப்பாடு பைலான்னு பேசுறாங்கன்னா இந்த மக்களுடைய நிலைப்பாடு என்ன? பாவமா இருக்கு அவங்கள பார்த்தா. அவ்வளவுதான், காலப்போக்கில் காண போயிடுவாங்க, ஃபீல்டில் நிற்க முடியாது. ஏகத்துவம் என்பது வந்து ஒரு நெருப்பு களம்.
நீ நெருப்பாக இருக்கிற வரைக்கும் உன்னை தொடர்வெல்லாம் நெருப்பா மாறுவான். நெருப்பு மாதிரி சத்தியம். பார்க்கிறவங்க அஞ்சு நடுங்குவாங்க. சத்தியம். அதனிடத்துல ஒளிவு மறைவு இருக்க முடியாது. பொய்ய கொண்டு போய் நிக்க வைக்க முடியாது. சுட்டெரிச்சிடும். நீ எப்படி ஆயிட்டாங்க பாருங்க. ஒன்னரை செய்தி. ரசூலுல்லாஹ் காலத்தில் 2 பெண் வீட்டுக்குள்ள உட்காந்து தையல் தைக்கிறாங்க. தைக்கும் போது ஒரு பொண்ணு வெளியே ஓடி வரா. கையில ஒரு கூட வேலை செஞ்ச குத்திட்டான்னு ஃபஹரஜத் இஹதாஹுமா 2 பேர் ஒருத்தி வெளியே ஓடி வந்து ஃபி கஃபியா என் கையில குத்திட்டான்னு ஒரு பெண்ணு இன்னொரு பெண் மேல குற்றச்சாட்டு வைக்கிறா. ஃபத்தாத அலல் உஹ்ரா அந்த பெண் மீது குற்றம் சுமத்துகிறாள். அப்ப அந்த வழக்கை இப்னு அப்பாஸ்ல கொண்டு போறாங்க. இப்னு அப்பாஸ் இடத்துல கொண்டு போனா இப்னு அப்பாஸ் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. சம்பந்தப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு உன்னை யாருமா குத்துனா அவளையும் கூப்பிட்டு அவளுக்கு குர்ஆன் வசனத்தை சொல்லி ஃபதக்கிருஹா பில்லாஹி அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்கள். வைக்ரவ அலைஹா அவளுக்கு அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டுங்கள். ஓதி காட்டினவனே அந்த பெண்ணுக்கு பயம் வந்துருச்சு. சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு குத்துனவே நான் தான் இந்த பொண்ணுடைய கையில ஊசியால குத்துனேன்னு ஒத்துக்கிட்டான். அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க வாதி ஆதாரத்தை கொண்டு வர வேண்டும். பிரதிவாதி என்ன செய்யணும்னா அல் யமீனு அலல் முத்தா அலைஹி சத்தியம் செய்து மறுத்தா போதும். இந்த குத்துனால இப்ப அங்க யாரும் சாட்சி இல்லை. குத்து வாங்கினவ நிரூபிக்காட்டா சாட்சியை வச்சு நிரூபிக்காட்டா இப்ப குத்துனவ என்ன செஞ்சிடும் அல்லா மீது ஆணையா நான் குத்தல சத்தியம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டவும் ஒத்துக்கிட்டான். அப்ப அவங்களுக்கு இறையச்சம் இருந்தது ஒத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கலாம கேட்டாங்கன்னா பயந்தாங்க. நம்ம இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கலாம் வியாபாரம் தானே. இன்னைக்கு வயிறு வழக்கத்தானே குர்ஆன் ஹதீஸ் பேசுறோம். கூட்டம் சேர்க்க தானே குர்ஆன் ஹதீஸ் பேசுறோம். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள தானே இன்னைக்கு நம்ம குர்ஆன் ஹதீஸ் பேசுறோம். கொள்கையில இருக்கா, வாழ்க்கையில இருக்கா, வழிகாட்டுதல இருக்கா, பேச்சில் இருக்கா, செயல்ல இருக்கா? இல்ல. ஏன்? குர்ஆன் ஹதீஸ் என்பது ஒரு பிராண்டு. இன்னைக்கு சந்தையில போட்டா அது வியாபாரம் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். ஒரு காலத்துல எப்படி இமாம்கள் மதுஹப் நல்ல பிராண்டா இருந்தது. இன்னைக்கு பிராண்டு குர்ஆன் ஹதீஸ். அப்படி ஆயிருச்சு இன்னைக்கு நிலைமை. எவ்வளவு அயோக்கியர்கள் வந்தாலும் வேடதாரிகள் வந்தாலும் உண்மையாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, நேசத்துக்குரியவர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, அடிப்படையாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், உள்ளூர் பிரச்சனையாகட்டும், வெளியூர் பிரச்சனையாகட்டும், சொந்த பிரச்சனையாகட்டும், அசல் பிரச்சனையாகட்டும், எதுவாக இருக்கட்டுங்க, நீங்க விவாதிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸ்ல இருக்கிறதா வா உட்கார்ந்து பேசுவோம். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா நான் கட்டுப்படுறேன். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாம நீ உலகத்தையே கொண்டு வந்து சாட்சி கூண்டுல ஏத்தினாலும் சரி, உலகத்தையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் தொண்டியில் நிறுத்தினாலும் சரி, நான் ஏத்துக்க மாட்டேன். குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா நான் தலை வணங்குவேன். அவன் சொன்னா இவன் சொன்னா ஊர் சொல்லிச்சு, ஜமாத்து சொல்லிச்சு, தலைமை சொல்லிச்சு, பைலா சொல்லிச்சு, தூக்கிட்டு அப்படியே ஓடி போயிரு. ஒத்தாளா இருந்தாலும் களத்துல நிப்பேன், தனியா இருந்தாலும் சத்தியத்தில் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி போராடுவேன், உயிர் போக வரைக்கும் போராடுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு போதித்தது ஒன்றே ஒன்றுதான், குர்ஆன் ஹதீஸ். அதை தாண்டி போவாத. அதுதான் உன்னை நேர்வழி செலுத்தும். அதுதான் உன்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். மற்றது எல்லாமே வழிகேடு என்பதை உறுதியாக இருங்கள். நீங்க எதை கேட்டாலும் உறுதிப்படுத்தாமல், அலசாமல், ஆராயாமல், அதை பற்றிய அடிப்படை தகவல் தெரியாமல் கடத்தாதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே வாதிக்கக்கூடியவர்களாகவும் குர்ஆன் ஹதீஸையே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாகவும் எந்த ஒரு தகவலையும் ஊர்ஜிதப்படுத்தி நம்பக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் வசியத்து செய்தவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.